ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. கூகுளுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் சொன்னா யூடியூபுங்க. யூடியூப்ல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிருக்குது. எது சம்பந்தமா நீங்க தேடினீங்கனாலும் யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. டெய்லி புது புது சேனல்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் வாட்ச் ஹவர்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் ஆயிட்டு இருக்குதுங்க. அந்த அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியில யூடியூபரா சேர்ந்து இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு பெருமைப்படுங்க. புது யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க முன்னாடியே சேனல் வச்சிருந்தீங்க, சில ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் பாயிண்ட்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் தெரியாது. யூடியூபுக்கு குவான்டிட்டி நிறைய வீடியோ போடுறதை விட குவாலிட்டியான வீடியோ போடுங்க. 100 வீடியோ போடுறது ஒன்றும் முக்கியம் இல்லை. 100 வீடியோ 200 வீடியோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் கவுண்ட் வந்து கணக்கே இல்லை. 10 வீடியோ செஞ்சீங்க, 5 வீடியோ போட்டீங்கனாலும் 5லையும் கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கணும். கண்டென்ட்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசனை பண்ணுங்க. என்ன செய்ய போறோம், என்ன பிரசன்ட் பண்ண போறோம். வீடியோக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு திக்கி தடுமாறி திணறிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல் பண்ணிக்கிங்க. ஒரு ஷார்ட் சரியில்லை, இன்னொரு தடவை எடுத்துக்குங்க. நல்ல பெட்டரா வர்ற வரையும் நீங்க வந்து நல்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க வந்து பிரசன்டேஷனா வீடியோவா அப்லோட் பண்ணி ஃபைனலா எதை ஃபைனல் பண்ணீங்களோ அதை கொடுங்க. குவாலிட்டி கண்டென்ட் ரொம்ப முக்கியங்க. யூடியூப் வந்து வீடியோக்குன்னே டெடிகேட்டடா இருக்கிற வெப்சைட். இங்க வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். மொபைல் கேமரால எடுத்தாலும் கூட அதை வந்து குவாலிட்டியா நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல லைட்டிங், நல்ல சவுண்டு, அக்கம் பக்கம் நாய்ஸ் எல்லாம் இல்லாம, குழந்தைகளா இல்லாத இடத்துல நீங்க ஒரு விளாகே செய்றீங்க, அப்படியே ஒரு இடத்த அப்படியே காமிக்கிறீங்க, ஒரு கார்டனை பாக்குறோம், நீங்க வந்து தலை இப்படி மேல கீழே இங்க அங்க அப்படி திருப்புற மாதிரி கேமராவையும் திருப்பினீங்கன்னா வியூவர்ஸ் புரியாது. அங்க பாருங்க இப்படி வச்சிருக்கிறேன், இங்க பாருங்க இது செஞ்சிருக்கிறோம், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியில நீங்க என்ன காட்ட வரீங்கன்னு ஆடியன்ஸ் புரிஞ்சு பார்த்து அப்சர்வ் பண்ணி புரியற மாதிரி ஒரு இதுல நீங்க கொடுங்க. கேமராவை கையில வச்சுட்டு ஷேக்கியான வீடியோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து என்ன ஆகாது, வியூவர்ஸ் பிடிக்காது, பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி லைட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஃபேஸ் காமிச்சு பேசினாலும் சரி, இல்ல குக்கிங் பண்றதா இருந்தாலும் சரி, கேமா இருந்தாலும், எந்த சேனலா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சேனலா இருந்தாலும் சரி, உங்க லைட்டிங் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சன்லைட்டோ டே லைட்டோ இல்ல இன்டோர் லைட்டோ லைட்டிங் தெளிவா இருக்கணும். வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும். சவுண்டா லவுடா இருக்கணும். மனசுக்குள்ளேயே பேசிக்காம ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கிற வீடியோஸ் போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஹெட்ஃபோனை மாட்டணும்னு சொன்னா சில இதுல நாய்ஸ், இறைச்சல், அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த டாபிக் போலாம். மீட்டா டேட்டா. யூடியூப் வீடியோஸ் போற டைட்டில்ஸ், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், ஹேஷ்டேக், டைம் ஸ்டாம்ப், சோசியல் மீடியா லிங்க்ஸ், இது எல்லாத்துலயுமே நல்ல டீட்டெயில் கொடுங்க. டைட்டில் வந்து நல்ல கேட்சியான டைட்டில், டிஃபரெண்டான டைட்டில், வள நீட்டமா லென்த்தியா வைக்கிறத விட கேட்சியான நல்ல டைட்டில் பார்த்தோன்னு டக்குன்னு உள்ள வர மாதிரி. தம்ப்நெயில் நல்ல கான்ட்ராஸ்டா பார்த்து உள்ள இழுத்துட்டு வர மாதிரியான கஸ்டம் தம்ப்நெயில்ஸ். அதே மாதிரி டேக்ஸ், ஹேஷ்டேக், டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இது ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே உங்க வீடியோ வியூஸ் அதிகரிக்க வைக்கும், உங்க சேனலை அதிகரிக்க வைக்கும். பழைய வீடியோஸ்ல எல்லாம் நீங்க டைம் ஸ்டாம்ப் போடல, பழைய தம்ப்நெயில் ரொம்ப டல்லா வச்சிருந்தீங்க, இப்ப மாத்திக்கிங்க. அந்த தம்ப்நெயில் பதிலாக புதுசா கிரியேட் பண்ணி இப்ப வந்து திருப்பி அப்லோட் பண்ணலாம். எப்படி பழைய தம்ப்நெயிலேயே திருப்பி அப்லோட் பண்றாங்க பத்தி இன்ஷால்லா வீடியோ போடுறேன். தம்ப்நெயில மாத்திக்கிங்க, டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை மாத்திக்கலாம், டேக்ஸையும் வந்து இப்ப கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எழுத முடியும். இதெல்லாம் போட்டுருங்க. என்னைக்கோ போட்ட ஒரு வீடியோ பார்க்க ஒரு வர்ற ஆடியன்ஸ் நீங்க வீடியோ அவரை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிருச்சுன்னு சொன்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாரு. அவருக்கு ஒன்ஸ் வந்து பிடிக்க வைக்கணும் மனசுக்கு, இது நல்லா இருக்குது, இந்த சேனல் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், நோட்டிபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்து போற வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வைக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. அடுத்தபடியா கமெண்ட் செக்ஷன், கமெண்ட் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் பல வியூவர்ஸ் வந்து, எனக்கும் இந்த ஹேபிட் இருக்குது, வீடியோவை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஓட விட்டுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்குது, என்னென்ன சொல்றாங்க அதை பத்தி, அதைத்தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பேன். இது எனக்கு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. பல பேருக்கு அதான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த வீடியோவே பார்க்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன், அடுத்த வேற வீடியோக்கு போயிடுவேன். கமெண்ட் செக்ஷன் ஆன்ல வைங்க, ஆடியன்ஸோட எங்கேஜ்டா இருங்க. உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, மனசுக்கு வருத்தமா இருக்குது, இப்படியெல்லாம் சொல்றாங்க, கழுவி ஊத்துறாங்க, அதை பத்திலாம் நீங்க கேர் பண்ணிக்காதீங்க.
அதாவது ஒரு சேனல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது பொறாமையில கூட வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்க, கமெண்ட்ஸ்ல வந்து தப்பான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000த்துல லட்சத்துல 1 2 இருக்கத்தான் செய்வாங்க. ஃபேக் ஐடி அதுக்குன்னே கிரியேட் பண்ணி வச்சுட்டு வந்து கழுவி ஊத்துறதுக்கு ஏதாவது வரத்தான் செய்வாங்க. அவங்கள நீங்க இக்னோர் பண்ணிருங்க. ஆனால் ஆடியன்ஸோட எங்கேஜ்டா இருங்க. அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஒன்னா ஹார்ட்டாவது கொடுங்க, லைக் கொடுங்க, அவங்க கமெண்ட்டுக்கு ஹார்ட் கொடுங்க. இல்ல ரிப்ளை பண்ண முடிஞ்சதுக்கு உங்களால எவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியும் ரிப்ளை பண்ணுங்க. நீங்க சொல்ல போனா உங்க வீடியோலயே வந்து ஆடியன்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு இதை பத்தி இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல இதை பத்தி நீங்க கருத்து சொல்லுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கேளுங்க. அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேளுங்க. ஆடியன்ஸோட என்கேஜா இருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் ஆர்மி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, நோட்டிபிகேஷன் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. வீடியோ போட்டவனே வந்தவனே வீடியோ வந்து பாக்குறாங்களோ இல்லையா, பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து லைக் தட்டி ஒரு கமெண்ட் போட்டு சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டீம் வந்து பெரிய பெரிய சேனலுக்கு கிரியேட் ஆயிருது. இதுதான் அவங்க சேனலுடைய சக்சஸோடைய சீக்ரெட்டுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ரெடிட் இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை உங்களுடைய யூடியூப் சேனலை க்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இல்ல உங்களுக்கு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து சூட்டபிளா இல்ல, நீங்க பண்ற சேனலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஒரு மாற்றம் கூட இருக்குது. பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு வெப்சைட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து பின் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி ரிலேட்டடான டாபிக்ஸை. பின்ட்ரெஸ்ட் வெப்சைட்ல போய் அது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ரெடிட் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களை ஃபேஸ்புக்கை, ட்விட்டரை. சரிங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டோன்ட் கிவ் அப். மனம் தளரக்கூடாது. 4000 வாட்ச் ஹவர்ஸா 1000 சப்ஸ்கிரைபர்ஸான்னு மலைக்க கூடாது. எனக்கு இன்னும் 1000 வாட்ச் ஹவர்ஸே வரலையே, இந்த மாதிரி 4 மடங்கு ஆகணுமே, 6 மாசமாய் இன்னும் எனக்கு வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கிறேனே, இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, கிவ் அப் பண்ற மூடுக்கு வரக்கூடாது. மழையோ வெயிலோ, கஷ்டமோ நஷ்டமோ, வேலை இருக்குதோ பிஸியோ ஃப்ரீயோ, நீங்க பாட்டுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி நீங்க வந்து டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். யூடியூபுக்கு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி கண்டினியூஸா கான்சிஸ்டன்டா நீங்க வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். சேனல் growth கண்டிப்பா வரும். நீங்க என்ன டார்கெட், நமக்கு என்ன டார்கெட் வச்சுக்கணும் தெரியுமா, கோல்ட் சில்வர் பிளே பட்டன். அப்படி டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டுக்கு ஓடிட்டுறீங்க. ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது வந்து உண்மையில ஹார்ட் ஒர்க்கு, அது ஒரு லாங் டேர்ம் ஒர்க்கு. நீங்க செலிபிரிட்டி ஆயிருவீங்க. சில்வர் பிளே பட்டன், கோல்ட் பிளே பட்டன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ரேஞ்சே லெவலே தனியா இருக்கும். நீங்க மற்ற விஷயங்களை இன்னைக்கு வர சின்ன சின்ன இடையூறுகளை வேலையில, தொழில, டைமிங்ல பிஸி ஆயிட்டேன், அதாயிட்டேன், இதாயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஒரு மாசத்துக்கு வீடியோவே போடாம விட்டுறது. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திடீர்னு வந்து உற்சாகம் வந்து திடீர்னு வந்து இன்னும் 4 வீடியோ போட வேண்டியது, அப்புறம் திரும்பி விட்டுட்டு போயிடுறது. இந்த மாதிரி இல்லாம கண்டினியூஸா செய்யணும். நீங்க வேற எந்த வேலை எடுத்தாலும் சரி, வேற எந்த தலைவார சமாச்சாரம் வந்தாலும் சரி, காய்ச்சல், தலைவலி, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பிஸியா இருக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்க, எதா இருந்தாலும் சரி, என்னுடைய சேனல்ல வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கான்சிஸ்டன்டி உங்களைய டாப் லெவலுக்கு கொண்டு வரும். யூடியூப் உங்களை பார்த்துட்டே இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, டெய்லி ஒர்க்குக்கு வந்துட்டு இருக்கிறாரு, இவர் சூப்பரான ஒர்க்கர், இவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூபே உங்களை ப்ரொமோட் பண்ணும். இந்த வீடியோ லென்த்தியா பண்ணியாச்சுங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ் போடலாமா, இல்ல போரிங்கா இருக்குதா? எனக்கு ஃபீட்பேக் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் கொடுங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த சீரீஸ் போடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறேன். உங்க வீடியோ கண்டென்ட் எப்படி முதல்ல ப்ரிப்பேர் பண்றது, கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றது, எப்படி ரிஹர்சல் பாத்துக்கிறது, வீடியோ எப்படி ஷூட் பண்றது, மொபைல்லயே வச்சா கூட மொபைல் ஆப்ஸ் என்னென்ன மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், எது பிக்சர் குவாலிட்டி நல்லா கொடுக்கும், அதே மாதிரி லைட்டிங் பொறுத்தவரையும் பெரிய ஸ்டுடியோ லைட் தான் இருக்கணும்னு இல்ல, எல்இடி பல்பு, நம்ம வீட்டில் இருக்க டியூப் லைட், இல்ல ஒரு டே லைட், சன் லைட்லயே எப்படி வந்து பிரைட்டா வெளிச்சமா வந்து கொண்டு வரணும், என்ன மாதிரி ஷூட்டிங் பண்ணணும், ஆடியோக்கு என்ன செய்யணும், நாய்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி வரிசையான சீரீஸுங்க. இது வந்து உங்க சேனலை ப்ரொஃபஷனலா, அமைச்சரா இருந்த சேனலை ப்ரொஃபஷனலா கொஞ்சமாவது கொண்டு வரக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா என்ன அப்படிங்கறத பத்தியும் எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. இது மாதிரி யூடியூப் சம்பந்தமான டவுட்ஸ்
யூடியூப்ல வந்து எடிட்டிங் சம்பந்தமா ஆடியோ வீடியோ வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ப்ராக்டிக்கலா உங்களுக்கு என்னென்ன தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படுதோ அதை பத்தி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.